மணி 3 மணி. நாங்கள் இப்போ வந்து பெங்களூரில் கரெக்டாக நந்தி ஹில்ஸுக்கு தான் போக போகிறோம். ஸோ கரெக்டாக இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போக போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு 60-70 கிலோ அவ்வளோ ஸ்பீடில் தான் போக போகிறோம். மொத்தம் 3 பைக்கு 6 பேர். இங்கேருந்து நம்ம ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து மொத்தம் எங்களுக்கு 70 கிலோமீட்ரு. ஸோ போகிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க்கில் போய்ட்டு டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்மளோட கேங்கில் போகிறதுல இன்னொரு தமிழ் பையன் வந்திருக்கான், கருப்பப்பட்டு இருந்த பையன் வந்து. அப்புறம் பாருங்க கப்பல்ஸாக போகிறாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் பங்கை தேடிக்கிட்டு இருக்கோம், பங்கே கிடைக்கவே இல்லை. என்னத்த சொல்கிறது, பேசி தொண்டெல்லாம் கட்டி போச்சு. பங்கு ஜியோ பங்கில் அடிக்க போகிறோம். ஓகே, எவ்வளோ கிடைக்கிறோம்? எவ்வளோ ஃபுல் டேங்க் அடிக்கிறோம். ஸோ வெயிட், நம்ம புது நம்பர் ப்ரோ. வாட்ஸ் யூடியூப் நேம் ப்ரோ? டிஜே யூடியூபர். ஹாய் சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. உன் நேம்? பவன் ப்ரோ. பவன். யா. வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஹைதராபாத். ஸோ இவர் வந்து ஹைதராபாத் ப்ரோ. அரக்க பறக்க. நீங்க எங்க இருந்து? தர்மபுரி. பாத்துக்கோங்க. பயலங்க. அவ்வளவுதான். டிஎஸ். ஓகே, பாத்தீங்களா ப்ரோ? வேர் ஆர் யூ ஃப்ரம்? திருப்பதி. ஹைதராபாத், சேலம். அடுத்து இன்னொரு ஆளு ப்ரோ. வேர் ஆர் யூ ஃப்ரம்? பெங்களூர். இந்த மாதிரி வந்து எல்லா பேரையும் ஒரு ஆள்ல இருந்து அள்ளி போட்டு வண்டியில கொண்டு போயிட்டு இருக்கோம். வண்டியும் வந்து ஒன்னு கர்நாடகா வண்டி, ஒன்னு டிஎஸ், ஒன்னு டிஎன், தமிழ்நாடு. ப்ரோ நீங்க எங்க இருந்து? தேனி. பார்த்துக்கிறீங்க, அவ்வளோதான். இன்னைக்கு போய் மஜா பண்றோம். இப்போ மணி எத்தனை? மணி 5 3:43. மாத்தி சொல்லிட்டேன். மணி 3:43. ஒரு 4:30க்கு ரீச் ஆயிடுவோம். கிளைமேட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. 110 ரூபா. அப்புறம் ஏதாச்சும் சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க. இந்த நந்தி ஹில்ஸ்லாம் வந்து போலாமா வேணாமா? ஏதோ ஃபர்ஸ்ட் டைமா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான். ஓ, என்ன சொன்னீங்க? கிரி வந்து அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் இப்போ நந்தி ஹில்ஸுக்கே வந்துகிட்டு இருக்காப்புல. இன்னும் வீட்டுக்கு தெரியாது. கரெக்டா? இல்ல பர்மிஷன் கேட்டுதான். அதுக்கு முழுக்க காரணமே வந்து இவர் தான். பாத்துக்கிறீங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? பவன்னா அவரு இந்த தெலுங்கு ஹீரோவா? தெலுங்கு ஹீரோ பவர் ஸ்டார் பவன் கல்யாண். அவரோட சித்தப்பா பையன் நினைக்கிறேன். தமிழ் அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, பரவாயில்ல. தமிழ் நல்லா புரியுமா? பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 1 ஹவர்ல ரீச் ஆயிடுவோம். ஓகே கைஸ், அப்படியே வீடியோ வந்து ஸ்டே டியூன்ல இருங்க. இங்க பாரு. இதுதான் லைஃப். ப்ரோ எடே அப்படியே ஒரு நிமிஷம். ப்ரோ டிராப் மிஸ்ட் ப்ரோ. சின்ன பிஸ்ரே எல்லாம் மிஸ் பண்ணிருக்காரு. ப்ரோ யுவர் நேம்? முகமது நூர். ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸோட இருந்தா கூட்டு போங்க, இல்லாட்டினா அவ்வளோதான். பிரச்சனை தான். பார்த்துக்கிறீங்க. நம்மளோட 2 டிஜிட் இருந்து ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் சொல்கிறதுல கனரா பேங்க். ஸோ பின்னாடி வந்து இன்னும் 2 பசங்க வந்து பெட்ரோல் பங்க் அடிக்க வந்தாங்க. வண்டி பார்த்தேன் டிஎன்ல வந்து இருந்துச்சு. எங்கேன்னு போகணும்னு கேட்டால் நந்தி ஹில்ஸ்ன்ட்டாங்க. சரி வாங்க, நம்ம கேங்கில் 3 பைக் இருக்கு, ப்ளஸ் இன்னொன்று 4வது சேர்த்துக்கிட்டோம். வாரி போட்டு போகிறோம். அவ்வளோதான். போகிற வர எல்லாத்தையும் வாரி போட்டு போகிறோம். நாங்கள் அடுத்து பைக் விளாகர்ஸாக மாற போகிறோம். வேற யாராச்சும் லைவ்ல இருந்தீங்க, லைவ் போட முடியாது. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ சொன்னீங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பைக் ரைடர்ஸ் ஒரு ட்ரிப் பிளான் பண்றோம். ஓகே லெட்ஸ் கோ. ஆள் பெரிய ரைடர் நினைக்கிறேன். வீலிங்லாம் டிரைவ் பண்றாரு. நம்பல் அடிப்போமா? நம்ம வேணாம் ப்ரோ, சும்மாவே நம்ம வண்டி அடிக்கும். இந்த வாருங்க, ஏதோ ஒரு பஸ் எங்கேயோ விட்டுருக்காங்க. வரப்போட்டாங்க. பார்க்கு ஏதோ ஆகாது. 5 மணி ஆகலை, 4:40 ஆகுது. ஆனால் சரியான கார் பார்க்கிங் இல்லை. ஏன்னா வந்து ஓப்பனிங் வந்து 5:30 சம்திங் ஓப்பன் நினைக்கிறேன். செம்ம க்ரௌடு. ஆனால் நாங்கள் போயிட்டு ஒரு டீ போட்டு வரணும். அந்த மாதிரி அப்படியே ஏற்றிங்க. அங்கிட்டு போங்க, வெளியே போங்க. செம்ம க்ரௌடு. போகிறதுக்கு முன்னாடி அப்படியே மேகி, பிரெட் ஆம்லேட்டு, சுட சோளம். செம்மையாக இருக்குல்ல. ஸோ நந்தி ஹில்ஸ் போனீங்கன்னா கரெக்டாக வந்து ரைட் டர்னிங்கில் இந்த மாதிரி அப்படியே ஒரு சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட்டில்
செம்ம சுட சுட போட்டு கொடுத்துக்கிட்டு சாப்பிட்டு 5 மணிக்கு சுட சுட மேகி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கு. ஏறக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குளிர் ஆத்தா அடி ஆத்தா கிட்டு 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 கிட்டுன்னு ஆட்டுது. சரியான குளிர். நான் வர மேகியை சாப்பிட்டு லைட்டாக தான் படுத்தேன், தூங்கிட்டேன். கொஞ்சோன்னு அசந்து தூங்கிட்டேன். ஏறுனா கையெல்லாம் விரைச்சி நந்தீஸ் பண்ணிட்டோம். ஃபுல்லாக மிஸ்ட்டு. மேலே கீழேருந்து மேலே வர்றப்ப அந்த பனியில் வந்து மழை வர்ற மாதிரியே ஃபுல்லாக மிஸ்ட்டு. பாதி இங்கே வரும் ஷர்ட்லாம் வருங்க அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. நம்ம கூட 2 பேர் வந்தாங்க. எங்கே போனாங்கன்னு தெரியல, ஆளக்கானோம். தேடிக்கிட்டு இருக்கோம். காலையில் கரெக்டாக ஒரு 6 o'clock சுற்றி ஃபுல்லாகவே வந்து மிஸ்ட்டு தான். செம்ம குளிராக இருக்குது. அது என்ன எப்படி சொல்லன்னு தெரியல. செம்மக்கோட ஒரு 500 மெம்பர்ஸ் இருப்பாங்களா ஒரு ஆள். கம்மியாக இருக்குன்றீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறையா தான். இதுக்கு மேலே இன்னும் வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இல்லை ப்ரோ, நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய காரு பைக்கு ஃபுல் டிராஃபிக்கு. அதுவும் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக என்ன டியூஸ்டேவா வெனஸ்டே. ஆனால் குளிர் கம்மியாக இருக்குது, பட் மிஸ்ட்டு அதிகமாக இருக்குது. இன்னும் உள்ளே வந்து நிறையா ஸ்பாட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. கிளம்பியாச்சு, உள்ளே போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நார்மல் டெம்பரேச்சர் இருக்கா bro? Normal temperature. See, 3 fellows using sweaters, jackets. See, these guys going on in normal only. ஸோ வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் ஒரு பார்க் ஸ்பாட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த சைடு போகாமல் அந்த சைடு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். ஏன்னா சன்ரைஸும் அங்கே தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ சன்ரைஸை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா நான் போய் காமிக்கிறேன். ஸோ வர முடியாதவங்க என்னோடய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு ஒன் டைம் ஆச்சு வந்து பார்த்துருப்போங்க. இது பேண்ட்டு கிளண்டுருச்சு, நல்லா பிடிச்சி கட்டியாச்சு. ஜஸ்ட்டு க்ளோஸு, வேற ஒன்றும் இல்லை. அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் ஃபுல்லாக மிஸ்ட் இருக்கனால அந்த மிஸ்ட்டு ஃபாகு ஃபுல்லாக அப்படியே ரெயின் ட்ராப் மாதிரியே ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மழை மாதிரி தூரிக்கிட்டு இருக்கு. மேலேயே வந்துட்டு நிறையா ஸ்பாட் வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அவர் எப்படி சொல்கிறேன், சின்ன பசங்க விளாட்றதுக்கு, இந்த பின்னாடி மேலே ஏறி விளாட்றதுக்கு. ஃபோட்டோ ஷூட்டுக்கு இந்த மிஸ்டில் அவ்வளோவா ஃபோட்டோஸ் நல்லா விளையாது. ஆனால் ஒரு நல்ல ஸ்பாட் சில்லுன்னு இருக்கிறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த டேனாலும் வரலாம். சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கே செம்ம ரஷ்ஷாக தான். அம்மே ஜஸ்ட்டு மிஸ் கீழே வந்துட்டுமே. ஸோ வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வியூ பாயிண்ட். இங்கே தான் அந்த சன்ரைஸ் வரும். ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். சன்ரைஸ் எதுவுமே வரவே இல்லை. ஒரு நிமிஷம் அப்படியே காமிக்கிறேன். அந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு சன்ரைஸ்க்கு மட்டும்தான். அங்கே வந்து கப்பல்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு. எங்கள் ஃபேமிலிஸ்லாம் காணும். ஃபேமிலிஸு, சிங்கிள்ஸு, இந்த மாதிரி எல்லா பேரும் இங்கே தான் இருக்காங்க. அந்த டைலாக்ல வரைக்க அந்த டைலாக் ஒரு டைலாக் ஒன்று வரும்ல, அது மூவில ஜீவா தானே? ஆமாம், எல்லாருமே சேர்ந்து வர மாதிரி. என்னமோ ஒரு சந்தோஷமா இருக்கிற இதாக இருக்கும். எல்லா பேரும் இங்கே தான்டா இருக்குன்ற மாதிரி எல்லா பேருமே இங்கே தான் இருக்காங்க. அந்த பாட்டு ஸோ சூப்பராக இருக்கு ப்ரோ. அது குடியான சாங் ப்ரோ. ஐ மீன் அந்த சிமிலராக சிங்க் ஆகும் இல்லையா லைட்டாக வந்துட்டு. நாங்கள் வந்துட்டு இயற்கை போதே தெரியும். செம்ம ஒருத்து. இப்போ மிஸ்ட்டை மட்டும் சுற்றி பாருங்க. அதுவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மிஸ்ட்டு வருது. அந்த சைடில் இருக்குன்னு காணாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி காணாமல் போயிடுறாங்க. இவரோட பியர்டை மட்டும் பாருங்க. பனி வந்து எங்கே வரைக்கும் இருக்கு? இங்கே இருக்கு. திரும்பல இங்க. சோ வந்து அவ்வளவு குளிர். இவருக்கு பேட்டு பாரு வேற மாதிரி. அவ்வளோ மிஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? How is it? But did you miss anything? ஏதாச்சும் மிஸ் பண்ணீங்களா? எதுக்காக மெயினா வந்தோம்? கேர்ள் ஃப்ரெண்ட் மிஸ் கேர்ள்ஃப்ரெண்ட் இல்ல, என்ன பண்றது, வரணும். குளிருக்கு எதமா இல்லன்றாரு. Bro, what do you miss? Do you need anything? Sunrise bro. Sunrise. மெயினா சன்ரைஸ்க்காக தான் வந்தோம். ஆனால் சன்ரைஸ் கிடைக்கவே இல்லை. இப்போ மணி 7 ப்ரோ, 7:30. 7:15. பாருங்க மிஸ்ட்டை மட்டும் பாருங்க. காத்தா சேர்த்து மிஸ்ட்டும் வருது. அப்படியே விட்டா அடுத்து உறைஞ்சிடும் நினைக்கிறேன் எல்லாம். அவ்வளோதான். என் பேண்ட் சும்மா இருக்கு. ஃபோட்டோ எடுக்கணும்னா ஒரே எப்படி சொல்றது இல்லை, அந்த வெதர் சேஞ்சே ஆகலை. ஸ்டார்டிங் வந்ததுலேருந்து 2 hours கிட்ட ஆச்சு. இவரெல்லாம் போக
ஆள் வந்து தாடி எப்படி சொல்றது வயசாகாம வெள்ளையாயிருச்சு. இங்க பாரு. திரும்புல அவருக்கு தாடி இல்ல அதனால வரல. அம்மா ஒருத்து உண்மையிலே வந்துட்டு மிஸ்ட் வந்து அப்படியே அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆளுமே நிறைய பேர் இருக்காங்க. தலைலாம் குளிக்கவே தேவையில்ல. குளிக்கணும். ப்ரோ ஐ மீன் தலை ஃபுல்லா ஈரமாயிருச்சுன்னு சொல்றேன். கண்ணுல இருந்துலாம் ஃபுல்லா. ஸோ ஐ திங்க் எல்லாருமே வர்றது நல்லது. ஆனா கண்டிப்பா சன்ரைஸ் பாக்குறதுக்கான ஒரு டைமே இல்லை. அது எப்போ இப்படி யாருக்கு லக் இருக்கோ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். என்ன ப்ரோ? இந்த மிஸ்ட் இருக்கிறப்ப எதுக்கு சன்ரைஸ்? சன் டெய்லி தான் பாக்குறோம். இந்த மிஸ்ட் தான் டெய்லி பாக்குறோம். ஆனா அந்த சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஸோ அதை மட்டும் எங்களுக்கு கொடுத்து வைக்கல. இன்னும் வெயிட் பண்ணி பார்ப்போம். 1 hour கிடைக்கலன்னா பேக்கப் பண்ணிட்டு கிளம்ப முடியுதான். கீழே போய் 2 மெதவடைய சாப்பிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இன்ஸ்டாகிராமில் டிஜே யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. பை கைஸ்.